பூட்டி வைக்க முடியலடி, இருந்தாலும் மனசுக்கு தான் வெளிய சொல்ல வழியிலடி. என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன், நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. அம்மா என்ன இந்த பக்கம்? அது இந்த சைடா ஒரு வேலையா வந்தேனா, அதான் துர்காவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஓ அப்படியா? துர்கா இருக்காளா? இருக்கா. அவளால வெளில வர முடியாதா? அவளுக்கு உடம்பு சரியில்லை, ஸோ அவ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. என்ன சொல்றீங்க விக்கி? என்னாச்சு அவளுக்கு? ஃபீவர் தான், இப்போ பரவாயில்ல. காலைல டாக்டர் வந்து பார்த்துட்டு போனாரு, இப்போ அவ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. அப்படியா? ஒருவேளை நேத்து என்ன நேத்து? அது நேத்து என்ன தயங்காம சொல்லு. நேத்து அவளை நான் தான் வெளில கூப்பிட்டு போனேன், என்னோட வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போனேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க, அதனால அவள் கொஞ்சம் ஜாலியாக சிரித்து பேசுவான்னு கூட்டிகிட்டு போனேன். அங்கே அவள் மதியானம் அங்கே தான் சாப்பிட்டா. ஒருவேளை அதனால் ஏதாச்சும் அவளுக்கு ப்ராப்ளமா? சொல்லு விக்கி, அதனால் ஏதாச்சும் ஆச்சா? அப்படிலாம் இல்லை, பரவாயில்ல. உண்மையை சொல்லிட்டியே. ஆல்ரெடி என்கிட்ட துர்கா எல்லாத்தையும் சொல்லிட்டா. அவளுக்கு உடம்பு முடியல, அவள் தான் என்னை அமுச்சு விட்டா, நீ இந்த டைமுக்கு வருவேன்னு. ஓ அப்படியா? நான் அவளை பார்க்கலாமா? பார்க்க முடியுமா? எப்படி நான் உன்னை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போவேன்? அவங்க அம்மா பார்த்துட்டாங்கன்னா? ஓ அப்படியா? சரி சரி, துர்காவை நல்லா பார்த்துக்கோங்க. சரி, இன்னைக்கு நான் அவளுக்கு ஃபோன் பண்ணல, டிஸ்டர்ப் பண்ணல. நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். நாளைக்கு எனக்கு ஃபோன் பண்ண சொல்கிறீங்களா? சரி சொல்கிறேன். அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளோ தூரம் வந்து என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணதுக்கு. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது நான் கிளம்புறேன். சே, துர்காவை பார்த்தா நல்லாயிருக்கும், ஆனால் அவன் சொல்கிறதும் கரெக்ட் தானே. எப்படி நான் உள்ளே போகிறது? அவன் மேலே பாசமாக தான் இருக்கான். சரி, கூப்பிட்டு தான் போவோமா? மாட்டிக்கிட்டோன்னா சரி பார்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் சக்தி. சொல்லுவிக்கி, என்ன? சரி, இவ்வளோ தூரம் வந்திருக்க, சரி வா உள்ளே போகலாம். இல்லை, நீ ரிஸ்க் எடுத்து மாட்டிக்கிட்டீனா? அதெல்லாம் பரவாயில்ல, வா பார்த்துக்கலாம். நீ உள்ள வா. சரி. உள்ளே போனதும் அவங்க இருந்தாங்கன்னா நான் அப்படியே சமாளிக்கிறேன், நீ ஓடிடு சரியா? அப்புறம் அவங்க இல்லைன்னா நான் போயிடலாம். தேங்க்ஸ் விக்கி. பரவாயில்ல, வா போகலாம். இந்த விக்கி எங்க தான் போனா? ஆளையே காணுமே. ஒருவேளை வெளில போய்ட்டானா? போறதா சொல்லிட்டு தான போவான். டேய் விக்கி, எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன், ஒரு வார்த்தை இதோ வரமான்னு சொல்றானா பாரு. ஒரு உண்மையாவே வெளில போய்ட்டானா? ஐயோ, அம்மா வேற இங்கே நிக்கிறாங்களே. டேய் விக்கி, உன்னை எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன், எங்க போற நீ? அட அம்மா, நான் வெளியில இருந்தேம்மா, அவங்க வெளில கேட்டு கிட்ட இருந்தேன். என்ன சொல்ற? கேட் கிட்டயா? யாராச்சும் வந்தாங்களா என்ன? இல்லம்மா, வாட்ச்மேன் அண்ணாட்ட பேசிட்டு இருந்தேன். ஓ சரி சரி, சாப்பிட்டியா நீ? நான் சாப்பிட்டேன். சரி, இப்ப எப்படி இருக்கா தாயு? பரவாயில்ல, தூக்கமா வருதுன்னு சொன்னா, அதான் சரி ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். சரி, அவளை பேசி சீக்கிரம் உடம்பு தேத்தி விடுறா. இன்னும் எத்தனை ஷூட் இருக்கு தெரியும்ல? அதான் தெரியுமே, ஏதோ இன்னைக்கு தான் அவன் நல்லா வீட்டில் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறா, அதுவும் பிடிக்கல. என்னடா மனோர? இல்லை, எந்தெந்த இடத்துல ஷூட் இருக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தம்மா, வேற எதுவும் இல்லை. அது ரெடி ஆயிடுவா நாளைக்கெல்லாம். சரி சரி, சீக்கிரம் ரெடி பண்ணி விடுற வழியை பாரு சரியா? அப்புறம் அடுத்த ஆளை பிடிச்சிப்பாங்க. சரிம்மா. அம்மா, என்னடா விக்கி? என்ன ஃபேஸ் டிஃப்ரெண்டா இருக்கு? என்னடா சொல்ற? என்னாச்சு? இப்படி இந்த பக்கமா வாங்க. இப்ப தெரியுதா என்னடாச்சு? டேய் மூட்டடா, என்னடா என் மூஞ்சில? டேய் மூட்டடா விக்கி. சரியா தெரியல, இந்த பக்கம் வாங்க. டேய் சக்தி, அப்படியே மேலே ஏறி போனீன்னா செகண்ட் ரூம்ல இருப்பா, போய் பாரு சரியா? சரி ஓகே, நான் போறேன். டேய் விக்கி, என்னடா என் மூஞ்சில இருக்கு? அப்பாடா, எப்படியோ போயிட்டான். டேய் மூட்டடா. அம்மா, இல்லம்மா, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்களே, அதான் சொல்ல வந்தேன். டேய் நிஜமாவா? போய் சொல்லாதடா. அட அம்மா, நான் உங்ககிட்ட போய் சொல்லியிருக்கேனா? இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. டேய் அப்படியே ஏதோ ஒரு ஷூட்ல அம்மா கேரக்டர் தான் எனக்கு கூப்பிடுங்க, அக்கா கேரக்டர் தான் எனக்கு கூப்பிடுங்க. நல்லா அழகா இருக்கல்ல?
ஆ சரிம்மா, நான் கேட்டு பார்க்குறேன், கேட்டு சொல்கிறேன். சரிடா, சரி நான் போய் ரூம்ல ரெஸ்ட் எடுக்கிறேன். யாராச்சும் நான் பார்த்துக்க, நான் போறேன். யார் ரூமுக்குமா? நான் வேற யார் ரூம் கூட போக போறேன்? நான் காய் ரூம்க்கு போக போறேன். நான் யார் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்க போறேன். நீ அவளை பார்த்துக்க, சரியா? நான் போறேன். சரிம்மா, நீங்கள் போங்க, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் பார்த்துக்கிறேன். சரிடா. அப்பா, இப்பதான் என் மூஞ்சி நான் நினைச்ச மாதிரி அழகா மாறுது போல. விக்கியே சொல்லிட்டா. இனிமே என்ன, நமக்கு வாய்ப்பு கிடைச்சா நடிக்க வேண்டியதான். ஏன் நம்மளையும் பார்க்க மாட்டாங்களா என்ன? இப்ப போற பார்லர் தான் கரெக்ட். நல்ல மேக்கப்பும் நல்ல ஃபேஷியலும் பண்ணி விடுறாங்க. அங்கேயே தான் போகணும் திரும்ப. சரி, நம்ம போய் இன்னும் நம்மள அழகாக்கும். பெத்த பிள்ளை மேலே கொஞ்சமாச்சும் அக்கறை இருக்கா பாரு. என்னவோ பண்ணட்டும். சரி, அதான் நாங்கள் இருக்குமே, நாங்களே பார்த்துக்குறோம் அவளை. இவங்க என்னைக்கு தான் திருந்த போகிறாங்களோ தெரியல. இன்னைக்கு நான் சக்தியை பார்க்கவே இல்லை. பார்க்கணும் போல இருக்கு. என்ன பண்ணுறது, எனக்கு உடம்பு முடியலையே. விக்கி சொல்லியிருப்பானா? சொல்லியிருப்பான், சொல்லாமலாம் இருக்க மாட்டான். நான் சக்தியை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னு எனக்கே தெரியல. இப்போ சக்தி வந்தால் எல்லாம் நல்லாயிருக்கும். ஆனால் அவனால் வர முடியாது. எப்படி வருவான்? ஏய் துர்கா, என்ன சக்தியா? இல்லை ஒருவேளை நான் மாத்திரை போட்டதில் கனவு இது காண்றேனா? ஏய் துர்கா, நான் தாண்டி சக்தி. சக்தி, நிஜமாவே நீதானா? நீ எப்படி உள்ள வந்த? அம்மா பார்க்கலையா உன்ன? ஏய் ஏன்டி கத்துற? ஹாலில் உங்க அம்மா இருந்தாங்க, தப்பிச்சு எப்படியோ ஓடியான்ட்ட. நீயே கத்தி காமிச்சு கொடுத்துருவ போல. ஏய் இல்லை, எப்படி வந்த? அது நான் தாண்டி கூப்பிட்டு வந்தேன். ஆமா, விக்கி தான் என்ன கூப்பிட்டு வந்தான். விக்கி, எப்படி கூட்டு வந்த? அம்மா பார்க்கல? இல்லை இல்லை, அவங்கக்கிட்ட அப்படியே பேச்சு கொடுத்து அவனை அமுச்சு விட்டேன். அப்புறம் பேசிட்டு இருங்க, நான் வெளில பார்த்துக்கிறேன், சரியா? விக்கி, திடீர்னு அம்மா வந்துட்டாங்கண்ணா? நான் பார்த்துக்கிறேன்டி. இவனும் உன்னை பார்க்கணும்னு நினச்சான், அதான் கூப்பிட்டு வந்தேன். பேசுங்க கொஞ்ச நேரம், நான் வெளில போய் பார்த்துக்கிறேன், சரியா? தேங்க்ஸ் விக்கி. சரி சரி, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. 2 பேரும் பேசிக்கோங்க, நான் வெளில போகிறேன். சரி. சக்தி, என்னால் நம்பவே முடியல, நீ இங்க இருக்க. சரி, உனக்கு ஃபர்ஸ்ட் உடம்பு என்னாச்சுன்னு சொல்லு. நேற்று அங்கே வந்து சாப்பிட்டே வரல, அதனால ஏதாச்சும் ப்ராப்ளமா? இல்லடா, எனக்கு அதுக்கு முன்னாடியே ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. நான் பெருசா கவனிக்கல. அப்புறம் காலையில ஃபீவர் ரொம்ப அதிகமா இருந்துச்சா, அதான். வேற ஒன்றும் இல்லை, எனக்கு நான் நல்லா தான் இருக்கேன். பாரு. என்னடி இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்க? நீ தானே உன்னை பார்த்துக்கணும். சரி விடு, இனிமேல் நான் உன்னை பார்த்துக்கிறேன். அப்படியா? நீ டெய்லி என்ன பார்த்துப்பியா? பின்ன உன்னை பார்த்துக்காம நான் வேற எங்கே போக போகிறேன்? அப்போ சரி. என்னடி முழிச்சிட்டு இருக்க? எப்படி சாப்பிடுவ? என்ன இப்படி சைலண்டாக இருக்க? ஒன்றும் இல்லடா, உன் கூட சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதான். அவ்வளோதானே, டெய்லி நம்ம ஒன்றாவே சாப்பிடலாம், ஒன்றாவே இருக்கலாம், ஒன்றாவே போதும் போதும் போதும், ஒன்னாவே சாப்பிடலாம். இப்போ சாப்பிடலாமா? சரி சரி, சாப்பிடலாம். யாத்தி, சொல்லுடா. எப்படிடி உன்னால என்னை விட்டு இருக்க முடிஞ்சுது? என்னால எங்க இருந்து உன்னை விட்டு இருக்க முடிஞ்சுது? தினம் தினம் நரகத்துல இருக்க மாதிரி தானே நானே இருந்தேன். ஏய், உன்கிட்ட தாண்டி கேட்டுட்டு இருக்கேன். தெரியல, அப்படியே காலங்கள்லாம் போயிடுச்சு. ஆனா சத்தியமா சொல்றேன்டி, என்னால உன்னை விட்டு இருக்க முடியல. நான் போய் நல்லா படிச்சு நல்லா சம்பாரிச்சு வந்ததே உனக்காக தான். திரும்ப வந்து உன்னை பார்த்து உன்னை என் கூடவே கூப்பிட்டு போகணுன்னு தான் நான் இங்கேயே வந்தேன். அருண், என்ன சொல்ற? ஆமா அத்தி, நான் உனக்காக தான் இங்க வந்தேன். ஓ, என்ன இத்தனை வருஷத்துல உனக்கு வேற எந்த பொண்ணையும் பிடிக்கல? எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருந்தது. யாரு? சொல்றேன். ஒருவேளை இவன் யாரையாச்சும் லவ் பண்றானோ? சரி, லவ் பண்ணட்டும், நாம என்ன பண்ண முடியும்? யாத்தி, சொல்லுடா. என்ன திடீர்னு சைலண்ட் ஆயிட்ட? என்ன பொசசிவா? இல்லையே, நான் எதுக்கு அப்படி ஆக போறேன்? உன்னோட லைஃப் உன்னோட இஷ்டம், நான் அதுல யாரு சொல்லு? சரி சரி, சூடா இருக்கும் போதே சாப்பிடலாம், சாப்பிடு. ஏய், பொய் சொல்லாத, எனக்கு தெரியும் உன்னை பத்தி. இல்லடா அருண், உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு, உனக்கு பிடிச்சத நீ பண்ணு. நான் சொல்றதுக்கு நான் யாரா? நம்மளோட லவ்லாம் என்னைக்கோ முடிஞ்சிருச்சு. அதை பத்தி இனிமே பேசி ஒரு யூஸும் இல்லை. சரி, நீ சாப்பிட்டு, எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு? ஓ, அப்படிங்களா மேடம்? சரி, ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க, அப்புறம் பேசிக்கலாம். சக்தி, ஏதாச்சும் சாப்பிட்றியா? இல்லடி, வேணாம், நான் அப்படியே கிளம்பிடுறேன். போறியா? இங்கே இரு ப்ளீஸ்.
எனக்கும் இருக்கணும்னு தான் தோணுது, ஆனால் எப்படி இருக்க முடியும்? வேணாம். டேய் சக்தி ப்ளீஸ்டா, எனக்காக என் கூட இரேன். ஏ லூஸு, எனக்கு மட்டும் இங்கே இருக்கணும்னு ஆசை இல்லையா? இருக்கணும்னு தான் தோணுது. ஒருவேளை உங்கள் அம்மா வந்துட்டாங்கன்னா அப்புறம் மாட்டிப்போம்ல. யார் எங்கள் அம்மாவா? அவங்களாம் என்னை தேடி வரமாட்டாங்க. என்னடி சொல்கிற? உங்கள் அம்மா தானே அவங்க? ஆமாம் எங்கள் அம்மா தான். ஆனால் என் மேலாம் அக்கறை இல்லைடா. எதுக்கு அவங்களை பற்றி பேசிக்கிட்டு விடு, நீ இருடா என் கூட. பரவாயில்ல ஏன் எந்திரிச்சிருந்த? இல்லை பரவாயில்ல விக்கி, நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சுல்ல. அப்புறம் இவங்க அம்மா வந்துடுவாங்க. யார் அவங்களா? அவங்களாம் இப்போதைக்கு வரமாட்டாங்கடா. என்ன சொல்கிற? ஆமாம், அவங்களாம் வரமாட்டாங்க. டே விக்கி, சக்தி எங்கேயே இருக்க சொல்லலாம் ப்ளீஸ். ஏய் லூஸு, மாட்டிக்கிட்டேன்னா என்னடி பண்ணுறது? ப்ளீஸ் விக்கி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ப்ளீஸ். விடுவேன், ஆனா சத்தியமாக எதுவும் நடக்காது, ப்ளீஸ் நம்பு. ஏய் என்ன பேசுறீங்க? இல்லை நான்லாம் இங்கே இருக்க மாட்டேன், நான் கிளம்பிடுறேன். டே சக்தி, எனக்காக இருக்க மாட்டியா? விக்கி ஐயோ, ஏ அம்மா வராங்க. ஐயோ என்ன பண்ணுறது? சக்தி, அந்த ரூம் இருக்குல்ல, அங்கே போய் கொஞ்சிக்கடா. சரி சரி சரி. என்னம்மா? என்னம்மா? ஏய் உனக்கு என்ன உடம்பு சரியாதியாடி? இப்போ பரவாயில்லம்மா. நாளைக்குலாம் ரெடி ஆயிடுற சொல்லிட்டு, நாளைக்குலாம் உனக்கு 9 மணிக்கு ஷூட்டிங் இருக்கு. இப்பதான் எனக்கு ஃபோன் வந்துச்சு. ஆனா அம்மா, நாளைக்கு தான் ரெஸ்ட் எடுத்துட்டு போறேனேம்மா. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அதான் எனக்கு ரெஸ்ட் எடுத்துட்டல, போதும். ஒழுங்கா நைட்டுக்குள்ள உடம்ப ரெடி பண்ணிக்க, பேச சொல்லிட்டேன். அம்மா, அதான் அவ முடியலன்னு சொல்றாளே. என்னடா நீ அவ கூட சேர்ந்து பேசுறியா? என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் உன்கிட்ட என்ன சொன்ன கீழே? சரிம்மா சரி, நாளைக்கு அவ ஷூட்டுக்கு ரெடி ஆயிடுவாம்மா. இது முக்கியமான ஷூட்டுடா, ஒழுங்கா நாளைக்கு கூட்டு போயிரு. கையில கால விழுந்து கெஞ்சி கேட்டிருக்கேன் நானு. சரிம்மா சரிம்மா. சரி அவளை பாத்துக்க, நான் கிளம்புறேன். சரிம்மா. டே சக்தி, வெளில வா. என்ன விக்கி, அவங்க அம்மா இப்படி பேசிட்டு போறாங்க? ஆமா சக்தி, அவங்க அம்மா எப்பயுமே இப்படிதான். இவளுக்கு உடம்பு நல்லா ரெடியானதுக்கு அப்புறம் போலாம்ல. அதெல்லாம் அவங்களுக்கு முக்கியம் இல்லை, அவங்களுக்கு தேவை காசு. அது கரெக்டான நேரத்துக்கு வந்துடணும். சரி, துர்கா ரொம்ப பாவம்ல. ஆமா, ரொம்ப கஷ்டப்படுறாதான். ஏதோ அவ உன்னாலதான் சந்தோஷமா இருக்கா. நீயும் அவளை நல்லா தான் பாத்துக்கிற மாதிரி இருக்கு. அதனால தான் நான் உன்னை வீட்டுக்குள்ளேயே கூப்பிட்டு வந்தேன், எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்க மாட்டேன் சக்தி. புரியுது விக்கி. துர்காவை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோ. சரி சரி, நான் வெளில போறேன், பார்த்துக்கோங்க. ஏய் சக்தி, ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டீங்க? ஒன்றும் பேசலையே. டேய் சொல்லுடா. என் தங்கத்தை இங்கேயே இருந்து பார்த்துக்க சொன்னான். நிஜமாலுமேவா? ஆமா தங்கம். அப்ப சரி. ஆத்தி, நான் இன்னைக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டி. ரொம்ப நாள் கழிச்சு உன் கூட சாப்பிட்டேன், உன் கூட நல்லா சுத்தினேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இன்னைக்கு. உன்னை அப்படியே என் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் வச்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா நீ தான் எதுவுமே சொல்ல மாட்டியே. மனசுக்குள்ள ஏதோ வச்சிட்டு இருக்க, ஆனா வெளில சொல்லவே மாட்டேற. எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? அருண் வந்துருச்சா? வீடு வந்துருச்சு போல. ஆமா வந்துருச்சு. அப்ப சரி, நான் கிளம்புறேன். பாய். யாத்தி, என்ன அருண்? நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா? என்ன?